வசனம், இது தேவனின் வசனம், சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இன்றைய நிகழ்ச்சியில் சகோதரர் நீரியஸ் பெர்னாண்டோ அவர்கள் தேவ செய்தி அளிக்கிறார்கள். அதற்கு முன்பாக ஒரு இனிய பாடலை கேட்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். வயல்களிலே தானியமின்றி போனாலும், மந்தையிலே முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். நதிகளிலே தண்ணீர் வற்றி போனாலும், நாவரண்டு நான் மயங்கி விழுந்தாலும், உடலழிந்து உயிர் பிரிந்து போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், நான் இயேசுவுக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சத்தியவசனம் நிகழ்ச்சிக்கும் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்பதோடு பார்ப்பதோடு விட்டுவிடாமல் இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்கள் என்ன, நீங்கள் எந்த விதத்திலே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, நீங்கள் யார் யார் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கிறீர்கள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை எமது சத்தியவசன முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இன்றைய நாளிலும் நாம் வேதாகமத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை கட்டுவது எப்படி, ஒரு சந்தோஷமான குடும்பத்தை நாம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை பார்க்க இருக்கின்றோம். ஒரு திருமண உறவிலே, ஒரு குடும்ப வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவன் என்ற ஒரு
நிலையிலே நான் இதை பேசவில்லை. மாறாக திருமணமாகி பல வருட அனுபவத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியங்களை, விசேஷமாய் பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கின்ற காரியங்களிலிருந்து தாழ்மையோடு இந்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு அநேகர் நினைக்கின்ற காரியம், எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? வாழ்க்கையிலே எனக்கு நல்ல வருமானம் இருந்தால், ஒரு நல்ல தொழில் இருந்தால், நல்ல திருமணம் அமைந்தால், நான் நினைத்தபடி என்னுடைய வாழ்க்கை இருந்தால், சொத்து இருந்தால், சுகம் இருந்தால், வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருந்தால் நாங்கள் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்டலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, வாழ்க்கையிலே இதெல்லாம் அவசியமான காரியமாக இருக்கலாம். ஆனால் இவை மட்டும் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்கு போதாது என்பதாக பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் சில காரியங்களை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு, ஒரு மனிதன் ஒரு வீடை கட்டினானாம். அந்த வீட்டை கட்டி சில நாட்களிலே அந்த வீட்டின் மதில் சுவரிலே ஒரு வெடிப்பு வர ஆரம்பித்தது. அவன் யோசித்தான், நான் புதிதாக கட்டிய இந்த வீட்டிலே எப்படி இந்த வெடிப்பு வந்தது என்று சொல்லி அது அவனுக்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. உடனே அவன் அந்த வீட்டை கட்டிய அந்த மேஸ்திரியை அழைத்து சொன்னான், ஐயா, புதிதாக கட்டிய இந்த வீட்டிலே எப்படி இந்த வெடிப்பு வர முடியும் என்று சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அந்த மேஸ்திரி சொன்னாராம், ஐயா, நீங்கள் வாங்கிய இந்த நிலம் உறுதியற்ற நிலம், ஒரு சதுப்பு நிலம். இந்த நிலத்திலே நீங்கள் அஸ்திவாரம் கூட நீங்கள் அவ்வளவு போடாமல், நீங்கள் குறைந்த பட்ஜெட்டிலே இந்த அஸ்திவாரத்தை நீங்கள் போட சொன்னீர்கள். எனவே இந்த அஸ்திவாரம் உறுதியற்றதாக இருப்பதினாலே இந்த சுவரிலே இந்த வெடிப்பு வந்தது என்று சொல்லி இந்த மேஸ்திரி சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான், நம்முடைய குடும்பத்திலும் அஸ்திவாரம் சரியாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் வெடிப்பு வர ஆரம்பிக்கும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பிளவுகள் வர ஆரம்பிக்கும். அதனால் தான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்கள் இப்படியாய் சொல்கின்றது. வேத வசனமே அத்திவாரமாய் இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அருமையான ஒரு உவமையை சொன்னார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். 48ஆம் வசனம், ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அத்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தது, நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. பாருங்கள், ஒரு மனிதன் வீடு கட்டுவதற்காக அவன் என்ன செய்கின்றான்? ஒரு கன்மலையை தெரிந்தெடுத்து, கண்மலையை தோண்டுவது லேசான காரியமாக இருக்கிறது. ஆனால் அவன் கண்மலையை எடுத்து அந்த கண்மலையின் மேல் ஒரு உயரமான இடத்திலே அதை ஆழமாய் தோண்டினான் என்று பார்க்கின்றோம். அவன் ஆழமாய் தோண்டி அதன் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடை கட்டுகிறான். காரணம் என்ன? அவனுக்கு ஒரு உறுதியான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் இன்னொரு மனிதனை குறித்து 49ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். அவன் என்ன செய்தானாம்? என் வார்த்தைகளின்படி கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டியவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதியவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 விதமான மனிதர்களை குறித்து ஆண்டவர் இந்த இடத்திலே பேசுகின்றார். ஒரு மனிதன் ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம் போட்டு வீடை கட்டிய ஒரு மனுஷன். ஆனால் இன்னொரு மனிதனோ மண்ணின் மேல் அஸ்திபாரம் இல்லாமல் சும்மா வீடை கட்டினா போதும் என்று சொல்லி வீடை கட்டி விடுகின்றான். இந்த முதல் மனிதன் வீடை கட்டும் பொழுது மற்றவர்கள் பார்த்து பரிகாசம் செய்திருக்கலாம். இந்த மனிதன் ஆழமாய் தோண்டுகிறானே, இவன் வீட்டை மேலே கட்டப் போகிறானா நிலத்துக்கு கீழே கட்டப் போகிறானா என்று கூட சிலர் அவனை வேடிக்கையாக பார்த்திருக்கலாம். ஆனால் இவனுக்கு இருந்த ஒரு நிச்சயம் என்ன, உறுதி என்ன? தான் கட்டுகிற வீடு நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக அவன் கட்டுகின்றான். ஆனால் மற்றவனோ இலகுவாக தன்னுடைய தீர்மானத்தை அவன் செய்து விடுகிறான். இலகுவான ஒரு சுலபமான ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுக்கிறான். என்ன செய்கிறான்? அஸ்திவாரம் இல்லாமல் மணலின் மேல் வீட்டை கட்டினான். இந்த வீடு கட்டின பிறகு பாருங்க, ரெண்டுமே ஒரே விதமாக காட்சி அளித்திருக்கலாம். ஆனால் பிரச்சனை வரும் பொழுதுதான் என்ன நடந்தது? இந்த கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்த அந்த வீடு அசையாமல் நின்றது. ஆனால் மண்ணின் மீது அஸ்திபாரம் இல்லாமல் கட்டிய வீடோ என்ன பார்க்கின்றோம்? விழுந்து முழுவதும் அழிந்தது. இதை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் இந்த கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டியவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள்
அவருடைய குடும்பம் நிலைத்திருக்கும், உறுதியாயிருக்கும். இன்றைக்கு சில நேரங்கள் நாங்கள் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது, ஒருவேளை திருமண தீர்மானமாக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த தீர்மானமாக இருக்கலாம், நம்முடைய மகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம். இந்த தீர்மானங்களை எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாங்கள் தீர்மானங்களை எடுக்கிறதா இருக்கிறோமா? ஒரு அம்மா சொன்னார்கள், அவருடைய மகளுக்காக ஜெபிக்கும்படியாக. ஏன் என்று கேட்டபோது சொன்னார்கள், என்னுடைய மகள் ஒரு அவிசுவாசியை திருமணம் முடித்து விட்டாள். நாங்களும் அவசரத்திலே அவன் கிறிஸ்தவன் என்று நினைத்து நாங்கள் அவனை கட்டி கொடுத்தோம், அவன் கிறிஸ்தவனாக வருவதாக ஒப்புக்கொண்டதினாலே அவனை கட்டி கொடுத்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மகள் கிறிஸ்தவளாக வாழ முடியாதபடி, ஒரு சாட்சியுள்ள குடும்பத்தை கட்ட முடியாதவளாக அந்த மனுஷனுடைய பிரச்சனையினாலே அவள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தன்னுடைய மகளை குறித்து கண்ணீரோடு சொன்னார்கள். தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனால் பிரச்சனை வந்த பிறகு ஊழியரிடம் ஆலோசனைக்காகவும் ஜெபத்துக்காகவும் வருகிறார்கள். அதனால் தான் வேதம் சொல்கிறது, நாம் தீர்மானத்தை எடுக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய குடும்பத்தின் தீர்மானங்கள் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை நீங்கள் எப்படி எடுக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தீர்மானங்களை எடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய சொந்த இஷ்டத்தின்படி, உங்களுடைய சொந்த சுய தீர்மானத்தின் அடிப்படையிலே எந்த ஆலோசனையும் கேட்காதபடி உங்களுடைய சொந்த இச்சைகளை தீர்த்து கொள்கிறவர்களாக தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? இரண்டாவது காரியத்தை நாங்கள் வேதத்திலிருந்து பார்க்கலாம். லூக்கா 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் இப்படியே சொல்கின்றது. யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி, அவள் பெயர் எலிசபெத்து. இங்கே ஒரு தம்பதிகளை குறித்து நாங்கள் பார்க்கின்றோம். கணவனுடைய பெயர் சகரியா, மனைவியுடைய பெயர் எலிசபெத்து. இவர்கள் இருவருமே ஆசாரிய பிரிவை சேர்ந்தவர்கள், ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் என்று பார்க்கின்றோம். அதற்கு அடுத்த வசனம் இப்படியே சொல்கின்றது, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம், அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். பொதுவாக இந்த வசனத்தை வாசித்துவிட்டு நான் சபையிலே கேட்கின்ற ஒரு காரியம், இந்த 6ஆம் வசனத்திலே உங்களுடைய மனதிலே இந்த தம்பதிகளை குறித்து வருகின்ற முதல் காரியம் என்ன என்று கேட்டால் அநேகர் சொல்வார்கள், அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார். ஆம், அவர்கள் நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள். சிலர் சொல்வார்கள், அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். ஆம், அதுவும் கூட உண்மையான காரியம்தான். சிலர் சொல்வார்கள், அவர்கள் கர்த்தரிட்ட சகல நியமங்களின்படியும் வாழ்ந்தார்கள். ஆம், அதுவும் ஒரு முக்கியமான காரியம். ஆனால் முக்கிய ரகசியம் என்ன தெரியுமா? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, சில குடும்பங்களை பார்த்தால் அங்கே கணவன் தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷனாக இருப்பான். சில குடும்பங்களை பார்த்தால் அங்கே மனைவி தேவ பக்தி உள்ள ஒரு மனைவியாக இருப்பாள். ஆனால் இன்றைக்கு சில குடும்பங்களிலே தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவபக்தி உள்ள ஒரு குடும்பத்தை கட்டுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒரு சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி இருவருடைய வாழ்க்கையிலும் தேவபக்தி காணப்பட வேண்டும். இன்றைக்கு தேவபக்தி என்பதை பிறர் இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவபக்தி என்று சொன்னால் ஒரு நல்லவனைப் போல, கிறிஸ்தவனைப் போல, தேவபக்தி உள்ளவனைப் போல நடிப்பது அல்ல தேவபக்தி. நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவரை பிரதிபலிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அதுதான் தேவபக்தி உள்ள வாழ்க்கை. அதனால் தான் ஒருவர் இப்படியே சொன்னார், ஒருவன் எவ்வளவு தாளந்து படைத்தவன், திறமை படைத்தவன் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனை போய் ஆலயத்திலே பார்க்க வேண்டுமாம். என்னென்று சொன்னால் ஆலயத்திலே தான் அவனுடைய பிரசங்கம் எவ்வளோ அழகாக இருக்கிறது, அவனுடைய இசை மீட்டுகிற திறமை எப்படி இருக்குது, அவன் இந்த ஆராதனையை நடத்துகிற காரியம் எப்படி இருக்குது, அவன் எப்படி அழகாக ஜெபிக்கிறான் என்று அவனுடைய திறமையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஆலயத்திலே போய் பார்க்க வேண்டுமாம். ஆனால் ஒருவன் எவ்வளவு பரிசுத்தவான், அவனுடைய உண்மையான தேவபக்தி எப்படி பட்டது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலே போய் பார்க்க வேண்டுமாம். ஆம், ஏனென்றால் வீட்டிலே ஒருவன் பரிசுத்தவானாய் வாழ்வதுதான் கடினமான ஒரு காரியம். வீட்டிலே ஒரு மனிதன் தேவபக்தி உள்ளவனாய் வாழ்வதுதான் கடினமான காரியம். ஆனால் அந்த இடத்திலே தான் நாம் தேவபக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார்.
ஆம், இன்றைக்கு பெற்றோர் இன்றைக்கு பிள்ளைகளுக்கு அநேக காரியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதற்காக பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்க வேண்டும், சுகம் சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு வீடு வாங்க வேண்டும், அவர்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்றெல்லாம் பெற்றோர் சொத்து சேர்த்து வைக்கிறார்கள். ஆனால் ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிக பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவருடைய தேவ பக்தி உள்ள ஒரு வாழ்க்கை. பெற்றோரின் தேவ பக்தி உள்ள வாழ்க்கை தான் அந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய மிக பெரிய சொத்து என்பதை மறந்து போக வேண்டாம். இன்றைக்கு நான் பிள்ளைகளுக்கு இந்த சொத்து சேர்ப்பது தவறு என்று நான் சொல்லவில்லை. அவர்களுக்காக நாம் பணம் சேர்க்கலாம், வீடை வாங்கலாம், வாகனம், எந்த ஆயத்தங்களையும் செய்யலாம். ஆனால் முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை, பெற்றோரின் அந்த வாழ்க்கை தான் அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகளுக்கு சேர்க்கக்கூடிய மிக பெரிய சொத்து என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் இப்படியாய் ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக கர்த்தரிடம் வேண்டுதல் செய்தான். பாருங்கள், ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்கின்றான். இதுக்கு எத்தனை குடும்பங்களிலே கணவன்மார் உங்கள் மனைவிமாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? மனைவிமார் எத்தனை பேர் உங்கள் கணவன்மாருக்காக, அவருடைய குறைவுகளுக்காக, அவருடைய ஆசீர்வாதத்துக்காக, நல்வாழ்வுக்காக நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள்? எத்தனை பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவி எதுக்காக ஜெபித்திருக்கலாம்? ஆண்டவரே, நாங்கள் திருமணமாகி இத்தனை வருஷம் ஆகிவிட்டது, எங்களுக்கு ஒரு பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லி ஈசாக்கு ஜெபிக்கிறான் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த ஈசாக்கு மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த காரியத்தை அவன் எங்கே கற்றுக்கொண்டான்? சண்டே ஸ்கூலிலா, அல்லது சபையிலா, அல்லது ஏதாவது ஒரு பைபிள் காலேஜில் போய் அவன் கற்றுக்கொண்டானா? இல்லை, தன்னுடைய சொந்த குடும்பத்திலே அவன் இந்த காரியத்தை கற்றுக்கொண்டான். எப்படி கற்றுக்கொண்டான்? தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து அவன் கற்றுக்கொண்டான். ஆபிரகாம் எந்த தேவையாக இருந்தாலும் அவன் கர்த்தரிடம் போய் ஜெபிப்பதை தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் பார்த்திருக்க வேண்டும். உண்மையிலே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், ஆபிரகாமுக்கும் இதே விதமான சூழ்நிலை, பிள்ளையற்ற ஒரு சூழ்நிலை. அந்த வேளையிலே ஆபிரகாம் என்ன செய்தான்? கர்த்தரிடம் வந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் புத்திர சந்தானம் இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்பதை பார்க்கிறான். உண்மையிலே இந்த ஈசாக்கு இந்த ஆபிரகாம் ஜெபித்த ஜெபத்தை அவனுக்கு கேட்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்றால் அந்த வேளையில் அவன் ஈசாக்கு பிறந்தும் இல்லை. ஆனால் அவன் எப்படி அறிந்து கொண்டான்? அந்த தகப்பனுடைய பக்தியுள்ள வாழ்க்கை, தகப்பனுடைய அந்த ஜெப வாழ்க்கை ஏதோ ஒரு விதத்திலே ஈசாக்கின் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெற்றோராகிய நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியமாயிருக்கு. தேவ பக்தி உள்ள வாழ்க்கை மிக மிக முக்கியமாயிருக்கு. 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். சந்தோஷமான குடும்பத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய தீர்மானங்கள் அமைந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பக்தி நடிப்பது அல்ல, உண்மையான தேவ பக்தியை நம்முடைய குடும்பத்தவர்கள் காண வேண்டும். நம்முடைய மனைவியின் தேவ பக்தியை கணவன் பார்க்க வேண்டும், கணவனின் தேவ பக்தியை மனைவி பார்க்க வேண்டும், பெற்றோரின் தேவ பக்தியை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். மூன்றாவதாக சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்கான வேதம் தருகின்ற ஆலோசனை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கின்றோம். அந்தபடியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகின்றான். ஆம் பிரியமானவர்களே, சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்கான 3வது காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அன்பு முக்கியமாய் காணப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஆனால் விசேஷமாக கணவன்மார் தங்கள் மனைவியையும் தங்கள் குடும்பத்தையும் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு கணவன்மார் தங்களுடைய வேலையை நேசிக்கிற கணவன்மார் இருக்கிறார்கள். வீட்டிற்கு நேரம் கொடுக்காமல் வேலை என்று வேலையை நேசிக்கிறவர்கள், தன்னை பெற்ற தாயை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், தங்களுடைய சகோதர சகோதரிகளை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், மனைவியை விட பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தவறல்ல. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? கடவுளுக்கு அடுத்ததாக ஒரு கணவன், ஒரு தகப்பன் தன்னுடைய மனைவியை நேசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்? அதே எபேசியர் புத்தகத்தில் நாம் என்ன பார்க்கின்றோம்? 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியே சொல்கின்றது, இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். ஒரே மாமிசம், அவர்கள் ஒரே உடலாய் இருக்கிறார்கள்.
எனவே கணவன் தன் மனைவியை நேசிக்க வேண்டும். சில கணவன்மார் சர்வாதிகாரிகளைப் போல தங்களுடைய குடும்பத்தில் நடந்து கொள்வார்கள், பிள்ளைகளை அடிமைகளாக நடத்துவார்கள். சில கணவன்மார் தங்களுடைய மனைவிகளை வேலைக்காரிகளைப் போல நடத்துவார்கள். அதனால் தான் டாக்டர் ஸ்டான்லி என்பவர் ஒரு புத்தகத்தை இப்படி எழுதுகிறார், உன்னுடைய மனைவியை நீ வேலைக்காரி போல் நடத்தினால் உனக்கு வேலைக்காரனுக்குரிய ஒரு மதிப்பு தான் கிடைக்கும். நீ உன்னுடைய மனைவியை மகாராணியைப் போல் நடத்தினால் உனக்கு மகாராஜாவுக்குரிய ஒரு மதிப்பு உனக்கு கிடைக்கும், அந்த ரெஸ்பெக்ட் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லிட்டார். ஆம் பிரியமானவர்களே, வறுமையான வீடு என்ன தெரியுமா? வீட்டிலே பொருட்களோ பணமோ இல்லாத வீடு அல்ல வறுமையான வீடு. உண்மையில் வறுமையான வீடு என்பது எல்லா சொத்து சுகங்களும் இருந்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் உண்மையிலே ஒரு வறுமையான வீடாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய குடும்பங்களை ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய குடும்பத்தில் இந்த அன்பு காணப்படுகிறதா? அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல. அன்பு என்பது நம்முடைய செயலிலே வெளிப்பட வேண்டும். அன்பு என்பது நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்பட வேண்டும். கணவன் மனைவியோடு பேசும் பொழுது, மனைவி கணவனோடு பேசும் பொழுது, பெற்றோர் பிள்ளைகளோடு பேசும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் இந்த அன்பு காணப்பட வேண்டும். கணவன்மாரே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் என்று தெளிவாக சொல்லப்படுது. இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அநேக காரியங்கள் என்ன பார்க்கின்றோம்? இன்றைக்கு எல்லாம் பாவித்து விட்டு வீசி விடுகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கு சில நேரங்களில் நாம் பாவிக்கின்ற தண்ணீர் போத்தலை எடுத்துக்கொண்டால் கூட நாம் தண்ணீரை குடித்து அந்த போத்தலை வீசி விடுகின்றோம். அதே போல் இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரமும் குடும்பங்களிலே ஒருவரை ஒருவர் நாம் பாவித்து விட்டு வீசி விடுகின்ற ஒரு கலாச்சாரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட பாவித்து வீசுகின்ற கலாச்சாரத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், உன் மனைவியை நீ முழு மனதோடு நீ நேசிக்க வேண்டும். குடும்பத்திலே ஒருவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே சண்டை என்று வந்தவுடனே இன்றைக்கு அநேக சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? விவாகரத்து. நான் உன்னை விவாகரத்து செய்து விடுவேன் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவ குடும்பங்களிலே இந்த விவாகரத்து என்ற சொல் வரவே கூடாது, உச்சரிக்கப்படக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்மை அர்ப்பணிப்போமா? சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதற்கான 3 காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையிலே கட்டப்பட்ட ஒரு குடும்பமாக அது இருக்க வேண்டும். தேவபக்தி நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள எங்கள் பரம தகப்பனே, இந்த நாளிலும் சந்தோஷமான குடும்பத்தை கட்டுவதை குறித்து நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த நல்ல குறிப்புகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்த எந்தெந்த காரியங்களில் நாங்கள் குறைவுபட்டிருக்கிறோமோ அந்த காரியங்களை நாங்கள் சரி செய்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும், விசேஷமாக எங்கள் குடும்பங்களை உங்களுடைய கரங்களுக்குள்ளே தருகிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்து நீர் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் கேட்கிறோம். ஆமேன். அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. என்னை பார்த்ததும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்ததும் அன்பு. பாவியாம் என்னை பார்த்ததும் அன்பு, பாதையில் கொண்டு சேர்த்ததும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. என்னை தூக்கிய அன்பு, தூரத்தில் நின்று தேற்றிய அன்பு. துரோகியாம் என்னை தூக்கிய அன்பு, தூரத்தில் நின்று தேற்றிய அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா.
அடிமையாம் என்னை மீட்டகும் அன்பு, பிள்ளையாய் என்னை ஏற்றகும் அன்பு. அடிமையாம் என்னை மீட்டகும் அன்பு, பிள்ளையாய் என்னை ஏற்றகும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. நேசனாம் என்னை நேசித்த அன்பு, நேசரின் சேவையில் அழைத்தகும் அன்பு. நேசனாம் என்னை நேசித்த அன்பு, நேசரின் சேவையில் அழைத்தகும் அன்பு. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. அன்புக்கு அளவேதையா, அன்புக்கு அளவேதையா. சத்திய வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசீர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எமது முகவரி சத்திய வசனம், 21 வெங்கட்ராமன் தெரு, கமலா 2வது சாலை, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 625002, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 0452253216. கைபேசி எண் 9425322316. எமது இமெயில் முகவரி info@sathiyavasanam.in.